புதன்கிழமை என்ன தாயாக்குன்னா என் தங்க மகனுக்கு பர்த்டே. அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ப்ரான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பர்த்டே அதுமா லீவ் போட்டுக்கிறேம்மான்னு சொல்லி குழந்தை அடம் பண்ணி கேட்டான். அன்றைக்கி ஃபுல் டே பர்த்டே பாயோட ஸ்பெஷல் டே. ஸோ அவருக்காக லீவ் போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் சொதப்பிடும். பர்த்டே அன்றைக்கி என்ன விஷயம் சொதப்பினேன்னு சொல்லி கடைசியாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரியாணியில் இந்த மாதிரி ப்ரானை ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்லேயே பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டேன். அம்மா அப்பாவும் கூடவே இருந்ததுனால ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு சீக்கிரமாகவே வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அவினாஷ்க்கு ப்ரான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இங்கே பாருங்கள், நான் பொரிச்சு வைக்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார். இதுவே போதுமா, பிரியாணிலாம் வேணாமான்னு சொல்லிட்டான். அடப்பாவி, உனக்காக தாண்டா இவ்வளோ மெனக்கெட்டு அம்மா செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணிக்காக அம்மா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு கிண்டி எடுக்கிற வேலை மட்டும்தான். புதினா கொத்தமல்லி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரைத்தாவுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி செய்கிறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆனால் நல்லா செய்யணும்னு மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். மற்ற நாள்லலாம் சூப்பராக வரும், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எப்படியோ 1 மணி நேரம் போராடி நல்லபடியாக பிரியாணியை செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே அவினாஷோட லிஸ்ட்டு படி தான் நடக்குது. ப்ரான் பிரியாணி வேணும்னு கேட்டான், ஸ்பைடர்மேன் கேக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டான். ஆயா தாத்தா என் பர்த்டேக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம். பிரியாணி எல்லாமே பண்ணி முடித்த பிறகு ஒரு வாயில் எடுத்து வச்சு டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா உப்பே இல்லைங்க. பெரியவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்ய போகணும்னு. அதை விட்டுட்டு வேறு வேலையை செய்ய போனோம் அப்படின்னா செஞ்சுட்டு இருந்த வேலை கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்பொழுதே டெக்கரேஷனுக்காக பலூன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வேலையிலையும் சேர்த்து கவனம் செலுத்தினதுனால பிரியாணியில் உப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இதுக்காகத்தான் எப்போவும் ஒரு வேலை செஞ்சோன்னா அதுலேயே ஃபுல் கவனமும் இருக்கணும், அதை விட்டுட்டு வேறு வேலை செய்ய போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணி பிரியாணியை நல்லா டேஸ்ட்டாக கொண்டு வந்துட்டேன். ஈவினிங் மாமா வந்த பிறகு கேக் கட் பண்ணியாச்சு. கிஃப்ட்டுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காதான் என்ன? கிஃப்டெல்லாம் பார்த்ததும் அவினாஷ் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் கிஃப்ட் வேறு வந்துருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம பையனை கையிலே பிடிக்க முடியலை. ஏன் அண்ணன் பையனை கூடவே இருந்ததுனால அவ்வளோ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.